இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஆலு கோபி மசாலா தான் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு ஜாரில் வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி சோம்பு, கடுகு, மிளகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் சாப் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் கொழும்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போய் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா காயெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் ஆட்டி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு காயை 15 to 20 மினிட்ஸ் நல்லா லிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்து கடைசியாக தாளிப்புக்கு 2 ஸ்பூன் நெய்யில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் சேர்த்து இதில் தாளிச்சு இறக்கிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்து நல்லா தாளிச்சு இறக்குனீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஆலு கோபி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் சுட சுட பரோட்டாவோட, பூரியோட, நானோட, ஜீரா ரைஸ், பிளைன் ரைஸ் எல்லாத்தோட நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டி.